ஹாய் பில்டர்ஸ். அதாவது இன்ஜினியரு சைட்டில் இல்லாத ஒரு 10 நிமிஷத்தில் கான்ட்ராக்டர் ஒரு சில ஷார்ட்கட் வேலையெல்லாம் பார்ப்பாங்க பாருங்க. ஐயோ என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். வெல்கம் டு 30 டே 30 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 29. ஆமாங்க, அந்த டேஞ்சரஸான விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரீட்டில் ஃப்ளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் ஃப்ளோ நல்லா தான் இருக்கும், ஆனால் காங்கிரீட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சைட்டில் ராட் எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது வந்து ஃபுல்லாமே லோடு கால்குலேஷன் ஃபுல்லாமே டிஸ்டர்ப் பண்ணும். அவன் இன்னும் திருந்தலமாமா. நெக்ஸ்ட்டு லைன் அண்ட் லெவலிங். சைட்டில் மெஷரிங் டேப்பு, பிளம்பாப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சும்மா கண் அளவுலேயே சைட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது. இது வந்து பெரிய டேஞ்சரஸை கொண்டு போய் விட்டுரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, சைட்டில் அந்த சட்டரிங் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறது. அப்படி பண்ணுறதுனால சைட்டில் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் காங்கிரீட்டு லேக் ஆகி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீனிங் வித்தவுட் க்ளீனிங். நம்ம டீம் என்ன பண்ணுறதுன்னா, அவங்க காங்கிரீட் போடுறதுக்கு முன்னால் அதில் உள்ள உட் பீசஸ்ஸு, பேப்பரு இதே மாதிரி தூசி டெப்ரிஸ்லாம் கிடக்கும். அதெல்லாம் எடுக்காமல் அப்படி காங்கிரீட் போட்டுற வேண்டியது. அப்படி போடுறதுனால கண்டிப்பாக கிராக் ஃபார்ம் ஆகும். அப்படி கிராக் ஃபார்ம் ஆகிறதுனால சின்ன ப்ராப்ளமாக தான் தெரியும், ஆனால் மேஜராக பெரிய ஒரு இஷ்யூஸில் கொண்டு வந்து விட்டுரும். நெக்ஸ்ட்டு இந்த சைட்டில் கவர் பிளாக் வைக்கிறதுல என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. கவர் பிளாக் வைக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன கல்லாக எடுத்து வைப்பாங்க. அந்த கல் வைக்கிறதுனால ஒரு சில இடத்துல ஏறி இருக்கும், ஒரு சில இடத்துல இறங்கியிருக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் தரமான ஷார்ட்கட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர் அங்கே தான் கண்ணை திரும்பி இருப்பாரு. அதில் பிளாஸ்டிங் பண்ணுறப்போ ஒரு இடத்துல கூட திக்னஸ், ஒரு இடத்துல கம்மியான திக்னஸ், இப்படி பண்றதுனால பில்டிங்குடைய அழகே முற்றிலும் குறைஞ்சிரும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சோ பில்டர்ஸ், இதுதான் இன்ஜினியர்ஸ்க்கும் கான்ட்ராக்டருக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு தரமான பில்டிங் கட்டணும், ஒரு இன்ஜினியர் சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.